Investments in the security market are subject to market risk. Read all the documents carefully before investing. The securities quoted are exemplary and are not recommendatory. சந்தோஷ் இடத்தை எல்லாம் மாற்றிருக்கீங்க. ஓகே ஃபைன் குட், பரவாயில்ல. எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம OMG ஷோ பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் இது ஒரு ஜாலியான வகையில் கொடுக்கறதுக்கு தான் வந்து OMG ஷோன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த வாரம் OMG ஷோவில் என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 9லேருந்து 3 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூட் ஆயில் ரெகுலர், அதாவது அந்த 100 barrel ஸ்லாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம்லாம் கேட்டுருந்தாங்க மார்ஜின். அவ்வளோலாம் போட்டு ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் க்ரூட் மினிலாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லெட் மினி, ஜிங்க் மினி, அலுமினி அப்படின்றது, அலுமினி மினி அதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே வால்யூம்லாம் கம்மியாக இருந்தது. எம்செக்ஸ்லையும் சரி, இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் ஜென்ரலாக இருந்தது. இப்போது மறுபடியும் செபி அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதம் லான்ச் பண்ணி இருக்காங்க அந்த க்ரூட் ஆயில் மற்றும் அந்த கமாடிட்டி க்ரூட் ஆயில் மினி, அந்த லெட் மினி, அந்த மாதிரி மினி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா லான்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இதனால பயங்கரமான வரவேற்பு இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா 3:30 மணிக்கு அப்புறம் உங்கள்கிட்ட டைம் இருக்குது, பணம் இருக்கா, ட்ரேட் பண்ணுங்கள். பட் கரெக்டாக பண்ணுங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அது. ஓகே, ரெண்டாவது விஷயம், ஆனால் இது நெகட்டிவான ஒரு விஷயம். OMG ஓ மை காட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற விஷயம் இது என்னென்னா, இந்த அமெரிக்காவில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெட்ரல் ரிசர்வ்னு சொல்லிட்டு அதோட சேர்மன் ஜெரோம் பார்மல் சொல்லிட்டு அவர் தான் வந்து அவங்க ஒரு பெரிய தலை. நம்ம ஊரில் எப்படி வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து பெரியாலோ அதே மாதிரி அவங்க ஊரில் இது அவர் சொல்கிறது தான் சட்டம். அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி இங்கே நிலவரம்லாம் ரொம்ப கலவரம் மாதிரி இருக்குது, அதனால் என்ன பண்ணுறது, இப்போ இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது பணவீக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்ற போகிறேன், அதாவது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏற்ற போகிறேன் அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து டமால் கீழே வந்துச்சு. அப்போ கொஞ்ச நாளுக்கு ஏன்ப்பா போன மாதம் தானே இந்த மாதிரி கொஞ்சமாக ஏற்ற போகிறேன், இனிமேல்ட்டு தேவைப்பட்டால் தான் ஏற்றுவேன், இல்லைன்னா ஏற்றாம கூட விட்டுருவேன்ற மாதிரி சொன்னேன். இப்போ மாற்றி சொல்கிறேன். அதுக்காக சொல்ல, அது போன மாதம், இது இந்த மாதம், இது ஏற்றலைன்னா பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, இந்த எக்கனாமியும் சரி, கொஞ்சம் அப்படியே கூல் டவுன் ஆகிறதுக்கு, நம்ம எக்கனாமி அட்லீஸ்ட் கூல் டவுன் லைட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் எல்லாம் டமால் கீழே விடுறதுக்கு ரொம்பவே பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவரே பயப்படுற அளவுக்கு பல விஷயங்கள்லாம் நடந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த 3வது விஷயம் என்னென்னா, எஃப்ஐஎஸ் அவங்க யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டே அவங்க தான் டிட்டர்மின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கினா மேலே போவோம், விற்றா கீழே இறங்க, இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் திடீர்னு பார்த்திங்கன்னா ரீட்டைல் ரெவல்யூஷன்ற மாதிரி வந்துட்டு நம்மளை மாதிரி சாதாரண மக்கள்லாம் வந்து உள்ளே வந்துட்டு மார்க்கெட்டில் நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்ற மாதிரி இவங்க வாட்டை வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லா நாட்டு மார்க்கெட்டு கீழே விழும்போதும் இவங்க நம்ம ரீட்டைல் நம்மளை மாதிரி மக்கள் வாங்கி மார்க்கெட்டை கீழே விழாமல் தாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, இவங்க விற்றுட்டே இருந்தாங்க. கடைசி ஒரு 3 மாதம் எடுத்து பாருங்களேன், அவங்க விற்றுட்டே இருந்தாங்க. 10,000 கோடி, 12,000 கோடி, 44,000 கோடின்ற மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. இப்போது அவங்களோட மனசு மாறிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நினைக்கிறாங்க இந்தியா வந்து இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக போகும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனாலேயே இது வரைக்கும் இந்த மாதத்தில் 12,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லைங்களா. இதனால் ஏற்கனவே நம்ம ரீட்டைலில் வாங்கிட்டே இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி டைரெக்டாகவும் வாங்கிட்டே இருக்காங்க. இதுவும் சேர்ந்துடுச்சுன்னா சான்ஸ் என்னென்னா நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். OMGன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இப்போ 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவான விஷயம், கிரிப்டோ சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா நான் பேசுகிறதுலாம் பார்த்து நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், கிரிப்டோ பற்றி பேசினாலே நெகட்டிவாக தான் பேசுவேன், அட போப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அது எதெல்லாம் தொட்டுதோ, முதல்ல பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொலங்கன்ற மாதிரி இருந்தது. இப்போல்லாம் கிரிப்டோ யார் தொட்டுதோ இல்லை கிரிப்டோவை யார் தொட்டாங்களோ அவங்கெல்லாம் நஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தான் நிலமை இருக்குது. இந்த FTX அந்த மாதிரி ஏகப்பட்ட லூனா அந்த மாதிரி ஏகப்பட்ட காயின்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் கேட்னு ஒரு பேங்க் இருந்தது. அதை கிரிப்டோவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பேங்க் இருந்தது. அது மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது இப்போது திவால்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து மஞ்சள் கடுதாசி கொடுத்துருக்காங்க.
ஸோ எது தொட்டாலும் இதுவாக இருக்குது. சரி, கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1% டிடிஎஸ் போட்டிருக்காங்க, 30% டேக்ஸ் போட்டிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஏங்க கிரிப்டோவில் போய் இது இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க? அந்த பெட்ரோமார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? தயவுசெய்து வேணாங்க. ஏன் தலைகீழ குதிக்கணும்? இந்தியாவிலே ரெகுலேட்டட் நல்ல ஸ்ட்ரக்சர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. யூகிட்டியாக இருக்கட்டும், எஃப்என்ஓவாக இருக்கட்டும், கமாடிஸாக இருக்கட்டும், எல்லாமே ரெகுலேட்டட் நல்ல ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது இருக்குது. அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேப்பா. இப்போ 5வது பாயிண்ட், இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ன்றதோட ஒரு முக்கியமான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட சொல்லணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அது என்னென்னா, SGB அப்படின்னு சொல்லிட்டு சாவரின் கோல்டு பாண்ட் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க த்ரூ RBI. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து ஃபாரின்லேருந்து போயிட்டு இம்போர்ட் பண்ணுறீங்க கோல்டு? நம்மளோட பணம் அந்நிய செலவணி, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த அந்நிய செலவணிலாம் அதுக்கே வேஸ்ட்டாக போகுது அப்படின்றதுனால மக்கள் என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம்லாம் நம்மளோட பணம்லாம் கோல்டாக வாங்கி போட்டிங்கன்னா அது அப்படியே நம்ம வீட்டில் இருக்க போகுது. இது வந்து பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, இது ஏன் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணாக்க இண்டஸ்ட்ரியில் அது பெரிய நம்ம நாடும் வளரும், எக்கனாமியும் வளருமே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னென்னா, பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க RBI கவர்மெண்ட்டுக்கு பிஹாஃபாக. அவங்க பண்ணுறது என்னென்னா, நீங்கள் அந்த பாண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த ப்ரைஸ்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் 2.5% வட்டி. வழக்கமாக நம்ம கோல்டு வாங்கி அதை யார் வட்டிக்கட்டில் வச்சோன்னா நம்ம தான் வட்டி கட்டுற வந்துட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டு வாங்கிறதுக்கு பதிலாக கோல்டு பாண்டாக வாங்கினீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட அவங்க உங்களுக்கு 2.5% வட்டி தரேன்றாங்க. இது என்ன பண்ணுறது, சூப்பராக இருக்குது. கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் இதோட இருக்குது. என்னென்னா, இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிங்கன்னா 50 ரூபா ஒரு கிராமுக்கு வந்து கம்மியாகவும் தராங்க. சூப்பர். அதுக்கப்புறம் 8 வருஷம் நீங்கள் அப்படியே வாங்கினது டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் யாரும் உங்ககிட்ட வந்து திருடிட்டு போவாங்கன்ற மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இந்த பியூரிட்டியை பற்றி எதுவும் ஒரி பண்ண வேண்டியதே கிடையாது. ஏன்னா அது கவர்மெண்ட் கொடுக்குது, அதுவும் வந்து பாண்டாக தானே கொடுக்குது இல்லைங்களா? சரி, அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு நீங்கள் மார்க்கெட் ரேட் என்னவாக இருக்கோ அதை அப்படியே ரிடீம் பண்ணிடலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இதில் எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. 8 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. சூப்பராக இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஃபைனலான ஒரு விஷயம் என்னென்னா, சரி உங்களுக்கு ரொம்ப தேவை, நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கவங்களாம் அடிக்கடி ஏதாவது தேவை வந்துட்டு இருக்கோம். இதை நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணி கூட பணம் வாங்கலாம். ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ரொம்ப பெரிய விஷயம் கவர்மெண்ட் பண்ணுறது. நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள். ஒரு போர்ஷன் ஆஃப் உங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ண பாருங்கள். 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருத்தமான விஷயம். இது என்னென்னா, நல்லா சாப்பிட்டு, நல்லா சம்பாரித்து, நல்லா சாப்பிட்டு இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும் நிறைய பேருக்கு. அது நல்லா மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம். கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸுக்கு இருக்கவங்களுக்கும் இந்த வாரத்துலேருந்து ஒரு கேஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு. அது என்னென்னா, கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபா ஏற்றிட்டாங்க. ஏற்கனவே இவங்க வந்து ரொம்ப நம்மள மாதிரி ஆளுங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும், அதுலேயும் கொஞ்சம் சேர்த்து வைப்போம், அதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு இது பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு கஷ்டமாக இது சேர்ந்துருச்சு. இது என்னென்னா, இப்போத்தில் இந்த வாரத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து கேஸோட விலை ஒரு 50 ரூபாய் ஏறி இருக்குது. ஸோ இது நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கும், கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கும், அதை விட கீழே இருக்கவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும். 50 ரூபாய் நம்மளுக்கெல்லாம் பெருசாக இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஆனால் இன்னொரு சைடு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இந்த சப்சிடி, அந்த மானியம் அதெல்லாம் கொடுத்து தான் இந்த ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. நம்மளோட அண்டை நாடுகள் தானே, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான். இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மளோட சண்டை போட மாட்டாங்க, அவங்க அடிக்கடி சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஜோக் இல்லையா? சரி, ஓகே, அதை விடுங்க, அதை பற்றி நம்ம ஏன் பேசணும்? இந்த சப்சிடி கொடுக்கறது பதிலாக மக்களுடைய வாங்கும் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அப்படி எக்கனாமி அப்புறம் இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்றதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபடி நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நடக்கிற வரைக்கும் மை காட் கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடையே நம்ம வந்து போக வேண்டியிருக்கும். பட் லாங் டேர்மில் இது ஒரு நல்ல நியூஸாகவே இருக்கும். இந்த ஷோ வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் அதே மாதிரி எக்கனாமிக் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர்லாம் சொன்னாங்க பாய் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக மறுபடியும் ஒரு தடவை பாய் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். சந்தோஷ் உமன்ஸ் டே அன்னைக்கு நல்லா ஷூட்டிங்லாம் பண்ணேன், எல்லாருக்கும் ரோஸ் எல்லாம் கொடுத்தேன். நடக்கட்டும் பொறாம லைட்டா ரோல் ஆடுறது நேச்சுரலாக தானே இருக்குது. சரி, ஓகே, ஃபைன், ஓகே. இப்போது என்ன சொல்கிறது ஓகே.
ஒன் மார் சூப்பர். இடம்லாம் மாற்றிருக்கீங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணலாம். என்ன பேசணும் பார்ப்போம். சீரியஸாக வரலையா? சரி, ஓகே, சரி, ஓகே. ஏன் 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 அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? ஓகே, போயிட்டு வரட்டுமா மறுபடியும்? யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். பாசிட்டிவ்.